லைஃப் டைம் செக்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாங்க செவ்வாயும் கேதுவும் ஏற்கனவே நம்ம சனியும் கேதுவும் இணைந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி செவ்வாயும் கேதுவும், ஏன்னா அவரும் ஒரு பாவக்கிரகமாக வந்து அவர் கேதுவோடு இணையும் பொழுது எந்த வகையில் அவர் யோகா அமைப்புகளை கொடுக்குறார் அப்படிங்கிறது, எந்த வீட்டில் இருக்கும், யாருடைய பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த செவ்வாய் கேதுவனுடைய அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாயும் கேதுவும் பொதுவாக இணைஞ்சிருக்கும் போது அதுக்கு நேரில் ஏழில் இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த நல்ல ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வந்துவிட வேண்டுங்க. இதை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த செவ்வாய் நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ராகுவையும் பார்க்குறாருல்ல, இப்போ அதையும் பார்க்கணும். நம்ம செவ்வாய் கேதுவோடு அணைஞ்சிருக்காருங்க, எப்படி பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அந்த செவ்வாய் ராகுவை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராகுவை செவ்வாயோ சனியோ பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் எந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக வருவார்களோ அவர்களாக வந்து விட்டால் அது நல்ல பலனை. கெட்ட ஆதிபத்தியத்துக்கு வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். இப்போ நல்ல ஆதிபத்தியத்தை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம சிம்ம லக்னத்தை எடுத்துக்கலாங்க. சிம்ம லக்னத்துக்கு அவர் யாருங்க, 4, 9 கூடிய யோகாதிபதி. எந்த வகையிலையும் கிடமாட்டாருங்க. அந்த ராஜ கிரகங்களே ஒருத்தராக வந்துடுவார். சூரியன், செவ்வாய், குரு 1, 5, 9 குடையவர்களாக வந்து அதே சமயம் இந்த லக்னத்துக்கு பாருங்க 4 குடையவராகவும் வந்துடுவார். 4, 9 குடையவராக செவ்வாய் வந்துடுவார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஆதிபத்தியத்துக்கு அவர் வரும்பொழுது இந்த செவ்வாய் நன்மைகளைத்தான் செய்யணும் இந்த லக்னத்துக்கு, சூரிய சிம்ம லக்னத்துக்கு. அப்படி வரும் பொழுது அவர் கேதுவோடு இணைவது நல்ல அமைப்புங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எப்போவுமே கேதுவுக்கு ரொம்ப பிடித்த வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உச்சமடையும் வீடான மகரம் தாங்க. மகரத்தில் கேது இருக்கிற யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் கெடுபலன்களை கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவர் செவ்வாயோட உச்சம். இதுதான் விஷயம். அது லக்னத்தை பொறுத்து எந்த அளவுக்கு நன்மைகள் எந்த அளவுக்கு தீமைகள் வரும், இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டு இன்னொரு விஷயம் அதில் என்னன்னு கேட்டால் சரராசியாக வந்துடும் மகரம். அதில் போய் செவ்வாய் உச்சமடை வீட்டில் கேது இருப்பது செவ்வாய்க்கும் கேதுக்கும் புரிதல் அதிகம் உண்டுங்க. அதனால செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பது நல்ல யோக அமைப்பு. அப்படி வரும் பொழுது சிம்ம லக்னம் அவர் 2ஆம் வீட்டில் இருந்துட்டாங்க, கன்னியில் இருந்துட்டாங்க, செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் 4, 7, 8ஆம் பார்வை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்த்துக்கிறார். அப்போ 1, 5 குடையவர்களில் 9 குடையவர் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. பார்த்தீங்களா, இது நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார், தான் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை அந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த மாதிரி வர்றது சரியான அமைப்புகள். இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா இந்த செவ்வாய் இந்த இருக்கும் வீட்டு புதன் மட்டும் பார்க்காமல் வேறு இடங்களில் இருந்துட்டார் அப்படின்னா சரியான யோகத்தை கொடுத்துருக்காரு. புதனும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனும் சரி மறைந்து இருந்துட்டாங்க அப்படின்னாலே நல்ல யோகா அமைப்புகளை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போது செவ்வாய் கேதுவனுடைய அமைப்பு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்குமா, எந்த மாதிரி இருந்தால் வருது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாயோட கேது இணைவது நல்ல அமைப்புங்க. ராகுவை பார்க்கிறாரேங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். சனி ராகுவை பார்த்து விடக்கூடாது, செவ்வாயும் ராகுவை பார்த்து விடக்கூடாது. ஏன்னா 8ஆம் வீடாக போயிருதுங்களா ராகுவுக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். அப்போது செவ்வாய் பார்க்குறது தப்பு இல்லை இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா நான் நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துடுறாருல. இப்போ அதுதானே இப்போ நம்ம பேச வந்ததே. அவர் நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் கிட்டத்தட்ட அவர் நல்லவருங்கிற மாதிரி வந்துடுறாரு செவ்வாய். அப்படிங்கிறப்ப இவர் பார்க்கலாம், இவர் பார்க்கத்தான் வேணும், அதனால தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல சனி மட்டும் பார்த்துக்கூடாது. யாரை, செவ்வாயும் பார்த்துக்கூடாது, ராகுவையும் பார்த்துக்கூடாது. ஏன், 6, 7 கெட்டவன், ரொம்ப கெட்டவன் சிம்ம லக்னத்துக்கு. அப்படி வரும்பொழுது இந்த சனி ராகுவையும் பார்த்து செவ்வாயும் பார்த்து அப்படின்னா நம்ம பேசியிருந்த டாப்பிக்கில் இப்போ எல்லாமே அப்படி தலையிலா மாறிடும் அப்படிங்கிறது தான். இப்போது எந்த மாதிரி அமைப்புகள் வந்தால் இந்த கிரக அமைப்புகள் எப்படி மாறுது, எப்படி வருது, அப்படி இருந்தால் அப்படி யோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இவன் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்திற்கு 1, 2, 3, 4 குடைய செவ்வாய், 5, 6, 7, 8, 9 குடைய செவ்வாய்.
4, 9 2 ஆதிபத்தியத்துக்கு அவர் வந்துடுறாருங்க. நல்ல ஆதிபத்தியத்துக்கு அந்த செவ்வாய் வந்துடுறாருங்க. அப்போ லக்னத்திற்கு யோகாதிபதிகளான 1, 5, 9 குடையவர்கள்ல ஒருத்தராகவும் வந்துட போகுது. இவர் பார்க்கறது தப்பு இல்லை அப்படிங்கிறத. அப்போ அதுலயும் நம்ம பேசிட்டு இருக்கிறதுல முக்கியமான விஷயம், செவ்வாய் மட்டும் பார்க்கல, கேதுவோட இருந்து பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட். கேதுவோட இருந்து பார்க்கும் பொழுது அதிக புரிதல் உண்டு அப்படிங்கிறது தான். செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் அதிக புரிதல் உண்டு, இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்தபடியா இந்த செவ்வாய் ராகுவை பார்க்கலாம். இதுதான் சயின்ஸு. மாறி மாறி வரும். இப்போ இந்த இடத்துல ராகு பார்க்கலாம், செவ்வாய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கேதுவோட இணைந்து ராகுவை பார்ப்பது யோகாதிபதியின் பார்வையை பெறும் ராகு. இதுதான் பாயிண்ட். யோகாதிபதியின் பார்வையை பெறும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ராகுவை கெட்டாதிபத்தியக்குண்டான கிரகங்கள் பார்க்கக்கூடாதுன்னு. அப்படி வரும் பொழுது இந்த நல்ல ஆதிபத்தியக்குண்டான செவ்வாய் பார்ப்பது தவறு கிடையாது. அதே சமயம் இந்த செவ்வாய் கெடுதலை பண்ணுவார். எப்போ அப்படின்னா, சனி இங்கேருந்து பார்த்துட்டார் செவ்வாய் அப்படின்னா கெடுதல் பண்ணுவார். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, சனி இங்கே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டாருங்க அப்படின்னா அது கெடுதல் பார்வை கொடுத்துரும். இல்லைன்னா சனி 3, 7, 10ஆம் பார்வையாக வரும்போது சனி இங்கே இணைஞ்சிருந்துட்டாருங்க அப்படின்னா கெடுதல் பார்வை. சனி செவ்வாய் கேது 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா கெடுதல் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இல்லைங்க, சனி இங்கே இருந்துட்டாருங்க, ராகுவை பார்ப்பார். ராகுவால கெடுதல்கள் இருக்கும், செவ்வாயால கெடுதல்கள் வராது. ஆனால் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சனி எந்த வகையிலையும் செவ்வாயை பார்த்து விடக்கூடாது. இங்க இருந்து சனி பார்க்கிறாரு ஆகாது, சனி இங்க இருந்து சேர்ந்து பார்க்கிறாரு ஆகாது. இதுதாங்க. இல்லைங்க இங்க இருந்துட்டாருங்க அப்படின்னா 10ஆம் பார்வையா பார்த்துருவாரு. அதாவது லக்னத்துக்கு 5ல் இருந்துட்டாருங்க, இருக்கவே கூடாது. சனி இருந்துட்டாருன்னா 10ஆம் பார்வையா பார்த்துருவாரு. அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் கேதுனுடைய யோக அமைப்புகள் குறையும் அப்படிங்கிறது. அப்படி வரும்பொழுது நீ அடுத்தது விஷயத்துக்கு வருவோம். லக்னத்துக்கு 2ஆம் வீடானா புதனோட வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க. இந்த புதனை செவ்வாய் பார்த்துருக்காங்க. புதனை செவ்வாய் பார்க்கலாம், ஆனால் புதன் செவ்வாயை பார்க்கக்கூடாது. புதனை செவ்வாய் பார்க்கணும். செவ்வாய் புதனை பார்க்கறதுனால தப்பு கிடையாது, புதன் செவ்வாயை பார்க்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இங்கே இருக்கிறாருங்க புதன், செவ்வாய் புதனை பார்க்கலாம், தப்பு கிடையாது, நல்ல அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2, 11 குடையவராகி 5ஆம் வீட்டில் அமர்கிறார் புதன், அம்சமான அமைப்பு. அவரை செவ்வாய் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போதான் நான் சொன்னேன், ராகு யோகாதிபதி பார்க்குறாருல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல அவர் யோகாதிபதி, இவர் புதனை பார்க்கலாம். இந்த புதன் தான் செவ்வாயை பார்க்கக்கூடாது 7ஆம் பார்வையாக. அப்படி இருந்தால் தான் யோக பங்கம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக சனி இங்கே இருந்துட்டாருங்க. இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விட கிடைச்சிடும். சனி இங்கே வந்துட்டாரு. சனி 6, 8 ராகுவும் சனியும் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6, 7 குடையவராக சனி வந்துடுவார். ரொம்ப கெட்டவராக வந்துடுவார். ரொம்ப கெட்டவராக இந்த சனி லக்னத்திலேயே இருந்துட்டாருங்க. அப்படின்னா இதில் எத்தனை விஷயம் வருதுன்னு சொல்கிறேன் பாருங்க. லக்னத்திற்கு 6க்கு 8ல் மறைகிறார், 6ஆம் வீட்டிற்கு 8ல் சனி மறைகிறார். அப்போ அதனுடைய கெடுபலன்கள் குறைந்துவிடும். தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார், திருமண அமைப்புகள் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சனி ராகுவை பார்க்கவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக சனி செவ்வாயை பார்க்கவில்லை. எப்படி வருது பாருங்க. இப்படி அமையணும். லக்னத்துல சனி 2ல் செவ்வாய். சனி செவ்வாயை பார்க்கல, செவ்வாயும் சனியை பார்க்கல, இருந்தாலும் பார்க்கலாம், இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கல, சனி ராகுவை பார்க்கல. இப்படி அமையணும். இப்படி அமைஞ்சா அந்த செவ்வாய்க்கு இதனுடைய யோக அமைப்பு அம்சமா இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்றேன் பாருங்க. இந்த சந்திரனுங்க 12 கூடிய சந்திரனுங்க, 12 கூடியவராகி 12 கூடிய கெட்டாதிபத்தியம் 6, 8, 12 6 கூடையவர் 6க்கு 8ல் லக்னத்தில் மறைகிறார். இது நல்ல யோக அமைப்பு. அப்படி இருக்க இந்த சந்திரன் 12 கூடையவர், 12 கூடையவர் தான் வீட்டுக்கு 8ல் மறைந்து இங்க இருந்துட்டார். சூப்பர். இப்படி இருந்துட்டார் அப்படின்னா இந்த செவ்வாய் சந்திரனையும் பார்த்து விடுவார். இதுதான் சயின்ஸ். இப்படிதான் வரணும் பாருங்க. இந்த செவ்வாய் சந்திரனையும் பார்த்து விடுவார். ஏன்னா அதிநட்பான சந்திரனை அவர் பார்த்து விடுவார். அம்சமான அமைப்பு. புதன் இங்க இருந்துட்டார், சூப்பர். ஆனா இந்த லக்னத்திற்கு முக்கியமா இன்னொருத்தர் சுத்தமா ஆகாதவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிடணுங்க. இங்க மறைஞ்சிட்டாருங்க சுக்கிரன். அம்சம் இப்படி அமையணுங்க.
பாருங்க, சுக்கிரனும் செவ்வாயோட சம்மந்தப்படல. செவ்வாய் புதனை பார்க்குறாரு, புதன் செவ்வாயை பார்க்கல, 6ஆம் வீட்டை சனி பார்க்கல, அந்த சனி ராகுவையும் செவ்வாயும் பார்க்கல. இப்படி அமையும் பொழுது இந்த செவ்வாய்க்கு எதிர்வுடைய அமைப்பு மிகப்பெரிய யோகம். ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி இதுலலாம் நல்ல யோகத்தை கொடுத்துரும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், 4, 7, 8ஆம் பார்வை 9ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்க முடியாது யோகா இருக்கு. இந்த மாதிரி செவ்வாய்க்கு எது அமைப்பு வந்துச்சு அப்படின்னா நல்ல யோக அமைப்பாக அமையும். நான் ஏற்கனவே சொன்னதில் புதன் வந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது, செவ்வாய் புதனை பார்க்கலாம், செவ்வாய் சந்திரனை பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் மறைஞ்சிடணும். இந்த லக்னத்துக்காக சொல்கிறேன், இந்த சுக்கிரன் மறைஞ்சிடணும். ராகு சனி பார்க்கல, சனி செவ்வாயையும் பார்க்கல. இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல அமைப்பில் அமைஞ்சு போயிடும். எல்லாமே யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் 9ஆம் பார்வையை பார்த்தா ராகுவும் நல்லா வேலை. அதுக்காகத்தான் இதெல்லாம் போட்டேன். ராகுவோட திசையும் நல்லாயிருக்கும், சனி திசையும் நல்லாயிருக்கும், செவ்வாய் திசையும் நல்லாயிருக்கும். இப்படி தான் வரணும். சுக்கிர திசை இங்கே மட்டும் எதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 6, 8 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன். லக்னத்துக்கு 6, 8 சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். சிம்ம லக்னத்திற்கு புதன் 5ல் இருக்கிறார் அப்படின்னா அவர் 2 பதினொன்று குறைவார். அதனால தப்பு கிடையாது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் நான் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் வரும் பாருங்க, இந்த சனி சுக்கிரனை பார்க்கவில்லை. சனி சுக்கிரனை பார்க்கறது பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கறது இல்லைங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இங்கே மறைஞ்சுதான் இருப்பாங்க. இது சூப்பரான அமைப்பு. இப்படி வரணும். செவ்வாய் கேது இணைவில் இந்த மாதிரிலாம் வந்திருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் ஓகே.